வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேலை மையப்படுத்துகிற கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதில் இதுவரைக்கும் நம்ம சந்தேகிக்காத விஷயங்களை கூட இதுக்கப்புறம் சந்தேகிக்கணும் போல இருக்கு. அப்பேற்பட்ட குண்டு ஒன்றா சந்தேக குண்டுகளாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பர்சனை கண்டிப்பாக யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. ஈரானோட முன்னாள் அதிபரான இப்ராஹிம் ரைசி. இவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துட்டாரு. அது மோசமான வெதர் காரணமாக நடந்திருக்கலாம்னு தான் விசாரணை முடிவே வெளியே வந்துச்சு. அவரோட மரணத்துக்கான காரணம்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டு கூட இல்லைப்பா, இந்த ஹெலிகாப்டரில் எங்கேயுமே தொலைச்ச மாதிரி தடையுமே இல்லைப்பா, ஒரு ஏவுகணை கூட ஹெலிகாப்டரை தாக்கலப்பா, கண்டிப்பாக ஏதோ வெதர்னால தான்ப்பா இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. யார்? இதை விசாரிச்சுட்டு இருந்த ஈரான் விசாரணை அதிகாரிகளே சொன்னாங்க. சரி, நாமளும் கொஞ்சம் பெருமூச்சு விட்டோம். நல்ல வேலை, இவரை இஸ்ரேல் தரப்பு எதனா கொன்று அது ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சுன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில பெரிய போர் வெடிச்சு அது உலக போராக மாறாமல் இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு? ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்குல்ல, இதோட உறுப்பினரான அர்தஸ்தானி அப்படின்ற பர்சன் இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. மக்கள் யாருமே இதை எதிர்பார்க்கல. அவர் சொல்லியிருக்காரு, சமீபத்தில் பேஜர்ஸ் அட்டாக்கு யாருமே மறந்துருக்க மாட்டோம். சில வாரங்கள் இல்லை, சில மாதங்கள் இல்லை, சில வருஷங்களை ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட அட்டாக்காக அந்த பேஜர்ஸ் அட்டாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பேஜர்ஸ் அட்டாக்கோட அட்டாக்கு இவரை கொன்னதான்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ரைசியை இஸ்ரேல் கொண்டு இருக்குன்றாரு. இது சார்ந்த என்ன சந்தேகத்தை அர்தஸ்தானி இன்னும் நீட்சியாக தெரிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரைசி பயணிச்சுட்டு இருந்தார்ல ஹெலிகாப்டரில், அப்போது அவர்கிட்டையும் சரி அவர் கூட இருந்த மற்ற அஃபிஷியல்ஸ்கிட்டையும் சரி பேஜர்ஸ் இருந்திருக்கு. இந்த ப்ராக்சி சார்ந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, ப்ராப்பராக இருக்கணும்னு, இதுக்கான பேஜர்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கலாம். இந்த இஸ்ரேலில் இருந்து தான் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அந்த பேஜரை வெடிக்க வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ விமானமும் ஹெலிகாப்டரும் பறந்துக்கிட்டு இருக்கப்ப அதுக்குள்ளே சடனாக ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்டால் என்னங்க ஆகும்? அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து கீழே விழும், பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும், அதில் பயணித்தவங்கள கறிக்கட்டையாக கருகுவாங்க. பேஜரால் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்காத வகையில் பேஜரும் அந்த நெருப்புக்கு இரையாக இருக்கும். ஸோ பேஜரை நீங்கள் என்ன தான் சோதனை பண்ணி பார்த்துருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. பேஜர் தான் இது காரணம்னு அப்போ சந்தேகமும் யாருக்குமே வரல. இவ்வளோ விஷயங்களை வச்சு தான் அவரோட கொலை இருக்குல்ல, இதை மரணமாக ஒரு விபத்து மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னு இவர் சந்தேகத்தை தெரிவிக்கிறாரு. எவ்வளோ பெரிய குண்டை போட்டிருக்காரு தெரியுதா மக்கள்? இது வரைக்கும் யாருமே யோசிக்காத விஷயம். அவர் தரப்பில் இந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு. இப்போ இது பரபரன்னு பார்த்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேஜர்ஸ் அட்டாக்கை யார் பண்ணியிருப்பா? இவ்வளோ ப்ராப்பராக யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பா? யார் மாஸ்டர் மைண்டாக இருப்பா? இந்த ஐடியா முதல்ல ஒரு மனுஷன் சொல்லியிருப்பாள், அவன் யார்? நமக்கே பார்க்கணும் போல இருக்குல்ல. இப்படி தானே தோணுது. இதெல்லாம் பண்ணது ஒரு சேட்டனோட சேட்டைகள்னு சொன்னால் எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? நம்ம கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தரால் இந்த அட்டாக் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம்ன்றது தான் அடுத்த கட்ட பெரிய கேள்வியே. விஷயம் எங்கே ஆரம்பித்து உலகமே உற்று நோக்கிட்டு இருக்க விஷயம் எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் செய்யப்படலை மக்களே. டாக் மட்டும் இப்போ வெளியே வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. விசாரிக்க வரைக்கும் போயிட்டாங்க இவர்கிட்ட. ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் ரென்சன் ஜோஸ், 37 வயசு. நம்ம கேரளா வயநாடு இருக்குல்ல, அதுதான் இவரோட பூர்வீகமே. இவர் ஒரு நார்வேஜியன் சிட்டிசனுங்க. ஆக்சுவலாக அங்கே தான் ஒர்க்கும் பண்ணிட்டுருக்காப்புல. பல்கேரியாவோட இந்த சோஃபியா பேஸ் பண்ண நாட்டா குளோபல் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி சார்ந்தான் எல்லா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸும் அங்கே போய்கிட்டு இருக்கு. இவருக்கும் பேஜர் அட்டாக் என்னப்பா சம்மந்தம்? இது ஒரு பேக்ரவுண்டு விடு, அது எப்படி ரிலேட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இந்த பேஜர்ஸ் அட்டாக்கை ஒரு ஸ்தாபகம் மொசாட்னே வச்சுக்கலாம், இப்போதைக்கு உளவு அமைப்பு, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஹெஸ்புல்லாக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கணும். தேவையான அந்த பொருள் எங்கே தயாரிக்கப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். தயாரிக்கப்பட்ட பிற்பாடு அது எப்படி வெளியே போகுது, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். இவங்களோட பிளான் இருக்கும் பாருங்கள், அந்த பேஜரோட பேட்டரியை மாற்றுறதோ இல்லைனா அதுக்குள்ளே PETN மாதிரி ஒரு சில எலிமெண்ட்டை சேர்க்குறதோ இதெல்லாத்தையும் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்டை அப்படியே கரெக்டாக கொடுத்து சந்தேகம் வராமல். இதெல்லாம் தாண்டி உள்ளே அவங்களுக்கு சில ஆட்கள் இருக்கணும், எதனா ப்ராப்ளம் நடுவில் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் எந்த டார்கெட்ஸோ அவங்ககிட்ட கரெக்டாக அந்த பேஜஸ் போகிற மாதிரி எல்லாத்தையும் ரூட்டை கிளியர் பண்ணி விடணும். இதெல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு தான் ட்ரிகர் பண்ணி வெடிக்க வைக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ உளவு அமைப்பு மட்டும் இதில் சார்ந்த மாதிரி தெரியல, சில பேர் இதுக்கு சம்மந்தமாக தொடர்பு பட்டிருக்கலான்னு தான் அடுத்த கட்ட கேள்வியே. அந்த செயினுக்குள்ளே தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது IDFக்காக இவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பேஜர்ஸை கொடுத்த கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸ் பற்றியே இல்லை, இவர் சார்ந்த கம்பெனி உள்ளே ஃபாலோ ஆகுது. இதனால் அவ்வளோ பெரிய டவுட் அங்கே வந்து நிற்குது. ஆக்சுவலாக அந்த ரென்சன் சம்மந்தமாக இந்த தகவல் வெளியாச்சு பார்த்தீங்களா, உடனடியாக இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யார்? இந்தியானா? ஓகே. இந்தியாவில் எங்கே? வயநாடா? ஓகே. அங்கேருந்து எப்படி இங்கே வந்தீங்க? எவ்வளோ வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்க? இந்த பேஜர்ஸ் அட்டாக்கு உங்களுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் கடைசியாக கேரளா வந்தது பார்த்தீங்கன்னா கடந்த 2023 வருஷம் நவம்பர் மாதம் வாக்கில் வந்தவர் 2024 ஜனவரி மாதம் வாக்கில் நார்வே புறப்பட்டு போயிட்டாருங்க. ஸோ அந்த கேப் வரைக்கும் மட்டும் தான் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு.
இவருக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, ஒரு சகோதரி இருக்காங்க. இவங்க 2 பேருமே வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் என்ன, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஸ்தாபகம் முதற்கொண்டே டேட்டா இருக்குது. பட் அதெல்லாம் வேண்டாம், நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப கான்ஃப்ளிக்டாக போகிறதுனால இந்த இன்ஃபோ மட்டும் மக்களுக்கு போதும். ஆக்சுவலாக இந்த பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா. ரென்சன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இது போல் விஷயங்கள்லாம் அதுவும் அவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுறவங்களாம் யோசிக்க கூட முடியலன்னு ரென்சனோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க கேரளாவில், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்களே இது இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு நாடு சம்மந்தப்பட்டது, 2 நாடு சம்மந்தப்பட்டது அப்படிலாம் கிடையாது. இஸ்ரேல் வெர்சஸ் ஹெஸ்புல்லா 3ஆம் உலகப் போருக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா கருதப்படுற ஒரு கான்ஃப்ளிக்ட் இது. அப்பேற்பட்ட கான்ஃப்ளிக்ட்டை ஒரு சேட்டாவோட பேர் அடிப்படவே தான் அது இந்தியாவில் பெரிய நியூஸாக மாறிக்கிட்டு நிற்குது இப்போ. ஸோ இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்தை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. வயநாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சீஃபான தபோஷ் பசுமாத்தரி என்ன சொல்லியிருக்காப்புல, ரென்சன் ஜோஸோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வயநாட்டில். ஆனால் மீடியாவில் அவரோட ஃபேமிலி சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வெளியே வந்துருச்சுங்க. அவங்க பேரண்ட்ஸ் யார், எங்கே இருக்காங்க, அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க கூட பிறந்தவங்க சம்மந்தமான டேட்டா அது இதுன்னு எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க. இது ஆக்சுவலாக வெளியிட்டிருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த கான்ஃப்ளிக்டில் உலக மக்கள் எல்லாம் 2 ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவு, இஸ்ரேலுக்கு எதிர்னு சொல்லிட்டு. இதில் ஏதோ ஒரு தரப்பால் அந்த குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுறது? ரென்சன் தான் அந்த அட்டாக்கை பண்ணான்ட்டு பயங்கரவாதிகள் அந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணி அடிக்க வந்தால் என்ன பண்ணுறது? நம்ம இந்தியாவிலேயே அமைதியின்மை ஏற்பட்ட என்ன பண்ணுறதுன்னு விஷயம் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் அந்த ஃபேமிலி டீட்டெயிலாக இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் இன்னும் ப்ரிசைஸாக வச்சுருக்கோம், வெளியிடலை. இதை மற்றவங்கள வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடு இருக்குல்ல, ரென்சனோட வீடு வயநாட்டில், அதை சுற்றி போலீஸார் ஃபுல்லாக ரோந்து போய்கிட்டு இருக்காங்களாம். இன்கேஸ் நாளை பின்ன அவர் தான் இதை பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன அவன் யோசிச்சு பாருங்கள். சேட்டாவை பற்றி இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத விஷயம் மக்களே ஒன்றா இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. பட் இது கன்ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருப்போம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரைட்டு, இந்த ஹெஸ்புல்லா நார்தன் இஸ்ரேல் மேலே தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதனால் அந்த பகுதி முழுக்கவே எமர்ஜென்சி போல் காட்சி அடிச்சுட்டு இருக்குங்க. அவசர காலநிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தப்படுச்சுன்னா அப்பேற்பட்ட சுச்சுவேஷன். நாங்கள் ஸ்கூல்ஸை ஃபுல்லாக மூடிட்டாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணி தான் மூடியிருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியோட ரத்து, தனியார் நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சின்னு எல்லாமே அங்கே ரத்து. பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், அங்கேருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு பேஷண்ட்ஸை நீங்கள் வெளியேற்றுங்க, அங்கே அழைச்சிட்டு போங்கன்னு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் அரசு ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. ஸோ நார்தன் இஸ்ரேலில் காட்சி இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா ஹெஸ்புல்லா இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணது ஒரு பவுண்டரியோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கடைசியாக பண்ண அட்டாக்கை அந்த பவுண்டரி தாண்டி பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஒரு எமர்ஜென்சிக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாக் நடந்தப்போ அங்கேருந்து இஸ்ரேல் மக்கள் இருக்காங்களே கதிகலங்கி பேசுகிறாங்க பதட்டத்தோடவே. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எங்க நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், தூக்கம் களைஞ்சி முடிக்கிற டைம் கரெக்டாக அந்த நேரத்தில் திடீர்னு பாம் சவுண்டு கேட்டுச்சுங்க, வெடிக்கிற பிளாஸ்ட் சவுண்டு. இங்கே அட்டாக் பண்ணல, நாங்கள் இருக்கிற அந்த வீட்டு மேலே அட்டாக் பண்ணல, ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுன்னு இது போல் சவுண்டு நிறைய கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தோம், எல்லாரும் பதறி போயிட்டோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் இஸ்ரேலியர்களை அவங்க டார்கெட் பண்ணுறான்னு லிட்டரலாக தெரியுது. இந்த ஹெஸ்புல்லா எங்களை என்ன பண்ண போகிறாங்களோன்ற ஒரு பயம் இருக்கிறதா அந்த மக்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து இங்கே வாழவே பயமாக இருக்கிறதா சொந்த நாட்டில் இருக்க மக்களே சொல்கிற அளவுக்கு தான் ஹெஸ்புல்லா அட்டாக் இப்போ அமைஞ்சிருக்கு. ஒரு வார்ன்ற ஒன்று இனிஷியேட் பண்ணப்பட்டுருச்சுன்னா சம்மந்தப்பட்ட 2 நாடுகளுக்கும் சரி, அந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளுக்கும் சரி, அவ்வப்போது சில பெரிய ஸ்தம்பித நிலைகள் ஏற்படும், பொருளாதாரம் சார்ந்து. அது இப்போ கண் கூட பார்க்க முடியுதுங்க. இஸ்ரேல் விஷயத்தில் இஸ்ரேலோட பங்குச்சந்தை இருக்குல்ல ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த TA125 ஸ்டாக் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.8% வரைக்கும் சரிவு. ஆக்சுவலாக இந்த நாள் இன்னும் மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதா தான் அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸே சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் மேலே போயிருக்கு. அதாவது அமெரிக்கா கொடுக்குற தைரியத்தில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க இஸ்ரேல். ஆனால் டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மேலே, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஷேர் மார்க்கெட்டு கீழே. முதலீட்டாளர்கள் இருக்காங்களே இஸ்ரேலில் உச்சகட்ட குழப்பம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எதையும் வாங்கி விற்கிற சுச்சுவேஷன் இப்போ பெருசாக இல்லை. ஆனால் நம்ம எதையாவது விற்றாகணும், இல்லைனா வாங்கி ஆகணும், என்ன பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த பெரிய நோய் கிருமிகள் இந்த பேண்டமிக்காக கிரியேட் ஆகிறது, போர் வெடிக்கிறது, இந்த 2 காரணங்கள் போதுங்க உலகளாவிய பங்குச்சந்தை ஸ்தம்பிதமாகிறதுக்கு. இதோட ஆரம்ப கட்ட மாதிரி தெரியுது இஸ்ரேலில். இஸ்ரேல் பொருளாதாரம் இருக்குல்ல, இது ஸ்தம்பிக்கிற ஆபத்து இப்போ பெருசாக இருக்குது. அதாவது இந்த நடப்பாண்டு 2024ஓட 2வது காலாண்டில் இஸ்ரேலோட ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 1.2% வரைக்கும் தான் இருந்திருக்கு. ரொம்ப 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 கம்மி இது. இதுவே மொதல் காலாண்டிலோட தெரியுமா 17.3% growth. எங்கேருந்து எங்கே வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ கலைபுரம் போயிட்டு இருக்கப்ப பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அவர் பேசாமல் இருந்தால் சரியாக இருக்குமா? ஒரு வீடியோவில் வார்னிங் கொடுத்துருக்காருங்க. நல்லா சினிமாவில் கேட்குற டயலாக் மாதிரி இருக்குது, அப்படி பேசியிருக்காரு நெத்தன்யாகு. பயங்கரவாதிகளோட அட்டகாசம் இருக்குல்ல, இது உச்சத்துக்கு போயிடுச்சு. ஹெஸ்புல்லா நாங்கள் கொடுத்த மெசேஜை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலை. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன்,
ஹெஸ்புல்லா நிச்சயமாக அந்த மெசேஜை புரிஞ்சுக்கும் அப்படின்னு இருக்காரு. ஸோ நாங்கள் உங்ககிட்ட சீஸ்ஃபயர் டீல்லாம் போட மாட்டோம் ராசா, நாங்கள் அடிக்கிற அடியில் கதறிக்கிட்டு நீயே வந்து ஹாஸ்டேஜஸாக ஒப்படைச்சு சைலண்ட்டாக போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மறைமுகமான மெசேஜ் இருக்குல்ல, அதை தான் நெத்தன்யாகு இங்கே கிளைம் பண்ணுறாரு போல இருக்குது. ஆனால் நாங்கள் அடிக்கிற அடியில் அது புரிஞ்சிடும். மக்கள் தாக்கப்படுறத எந்த நாடும் ஏற்காது, அதே தானே நாங்களும் பண்ணுறோம். எங்கள் மக்கள் நீ அடிக்கிற, நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இதை தடுத்து பாதுகாப்பு தரத்துக்காக ஒரு நாட்டு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்வோம் அப்படின்னு இருக்காரு. இஸ்ரேல் பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் அப்படி. இன்னொரு பக்கம் இந்த ஐடிஎஃபோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டராக இதுக்கு முன்னாடி பதவி வகிச்சவருங்க பிரிகேடியர் ஜெனரல் ஸ்வைகா அப்படின்ற பர்சன். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட முடிவை அப்படி கான்ட்ராஸ்டாக பார்க்குறாரு. அவர் இது வேணாங்க, சரியாக இருக்காதுன்ற மாதிரி பார்க்குறாரு. என்ன சொல்கிறாப்புல, இஸ்ரேல் சமீபத்தில் தாக்குதல் நடத்துச்சுல, இந்த வெப்பன்ஸை மட்டும் நம்பி இல்லாமல் சைபர் தாக்குதல், அப்புறம் இந்த சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் இப்போ தேவையான்னு கேட்குறாரு. நமக்கான வார் டார்கெட்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த அட்டாக்லாம் வரவே இல்லையே, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பண்ணுறீங்க? இதுக்கும் போர் இலக்குகள் அடையிறதுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதுக்கெல்லாம் நஸ்ரல்லா பயப்படுற மாதிரி தெரியலன்னு அவரே சொல்கிறாரு. நஸ்ரல்லா வேறு யாரும் இல்லை, ஹெஸ்புல்லாவோட சீஃப். ஓகேவா? இஸ்ரேலோட மையப்பகுதி வரைக்கும் ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இது கூட ஈரானும் சேர்ந்து ஒரே டைமில் அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம கதி என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாருங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிற எந்த விஷயம் உண்மைதான். ஹெஸ்புல்லா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பவுண்டரியை தாண்டி இருக்காங்க. ஏதோ வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் அதை தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டது யாருங்க? சாட்சாத் இஸ்ரேல் தான். ஒரு நிதர்சனத்தை சொல்லுவா, ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல்னு இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கப்ப இஸ்ரேலோட ஒட்டுமொத்த ராணுவ பலமும் ஹமாஸ் எதிர்நோக்கி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை லெபனான் பக்கம் திருப்பி விட்டுட்டு இருக்கு ஐடிஎஃப். ஏன்னா அங்கே ஹெஸ்புல்லாவை சமாளிக்கணும், ஹமாஸை விட 10 மடங்கு பெரிய அமைப்பு பவரில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா அங்கே சமாளிக்கணும்னு. இப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த காசா பகுதியில் ஆட்கள் பற்றாக்குறை, வீரர்கள் பற்றாக்குறை ஐடிஎஃப்க்கு ஏற்படும். இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஹமாஸ் அமைப்பினர் திரும்ப துளிர் விட்டு பெருசாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இஸ்ரேல் போரிட்டுக்கிட்டு இருக்குல்ல, அர்த்தமே இல்லாமல் போய்டும். அந்த இடத்துல அவங்க எத்தனை பேர் எராடிகேட் பண்ணாங்களோ அத்தனை பேரை திரும்ப வந்திருக்க மாதிரி ஆகிடும். அந்த அமைப்பு திரும்ப பெருசாக ஃபார்ம் ஆகிட்ட மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணும் இஸ்ரேலு, இந்த பக்கம் காசா பார்க்குமா, இல்லை இந்த பக்கமாக போயிட்டு லெபனான் பார்டரில் இந்த ஹிஸ்புல்லா அடிப்பாங்களா, இல்லை வெஸ்ட் பேங்க்கில் அவங்க புதுசாக அட்டாக் ஆரம்பிச்சோன்னா ஐடிஎஃப் அதை பெருசாக கொண்டு போவாங்களா? பெரிய தலைவலி. இது எதுக்காக இந்த நேரத்தில் நான் கன்சிடர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஹவுதிஸ் இருக்காங்களே யமனில், அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுக்குறோங்க, அவங்களுக்காக நாங்கள் நிற்போம் வருவோம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் எத்தனை தலைவலிகளோ இஸ்ரேலுக்கு. ஏற்கனவே இந்த கான்ஃப்ளிக்டில் குழப்பம் நிறைய இருக்குது. இந்த குழப்பத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஈரான் ஊடகம் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடிஎஃபோட இமேஜ் இருக்குல்ல, இந்த வார்ஃபீல்டில் நம்ம தான் கெத்து, மற்ற அமைப்புகளை ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஒரு கெத்து இமேஜ், இதை காப்பாற்றுறதுக்காக சவுதி அரேபியா அரசு ரகசியமாக இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு குண்டை போட்டிருக்கு ஈரான் ஊடகம். ஆக்சுவலாக சவுதியோட அல் அரேபியா அரசு ஊடகம் இருக்குல்ல, இவங்களும் இதுக்கு ஃபுல்லாக மவுத் பீஸாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க போகிற செய்திகளில் பாருங்கள், ஜியனிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இஸ்ரேல்னு குறிப்பிடுறாங்க. ஆக்குபேஷன் ஆர்மி, அதாவது ஐடிஎஃப் சொல்கிறாங்க, இப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இஸ்ரேல் ஆர்மின்னு பயன்படுத்துகிறாங்க. ஹமாஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஆனால் அவங்க ஹமாஸ் ஆர்கனைசேஷனை குறிப்பிடுறாங்க. ஸோ சவுதி அரேபிய அரசு இஸ்ரேலுக்கு தன்னோட மறைமுகமான அந்த ஆதரவு இருக்குல்ல, அதை ஊடகம் மூலமாக வெளிப்படையாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறதா ஈரான் ஊடகம் இந்த ஒரு குண்டதுக்கு போட்டிருக்கு. இப்போ இருக்கிற கான்ஃப்ளிக்ட் போதாதுன்னு இன்னொரு கான்ஃப்ளிக்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஈராக் அண்ட் சிரியா இந்த 2 நாடுகளில் இருந்து, அந்த எல்லை பகுதிகளில் இருந்து ட்ரோன்ஸ் இஸ்ரேல் நோக்கி வந்திருக்கு. யாரும் எதிர்பார்க்கலங்க, இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் துளியும் எதிர்பார்க்கல, இந்த நேரத்தில் இப்படி அட்டாக் பண்ணுவான்னு, ஆனால் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஈராக் ராணுவம் சிரியா ராணுவம் சேர்ந்து இது போல் அட்டாக் பண்ணாத தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அங்கே இருக்கிற ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே, அந்த சின்ன சின்ன அமைப்புகள் சார்ந்து அவங்க பண்ண அட்டாக் மாதிரி தான் இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அமைப்பு மட்டும் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். இந்த கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல, அதை சர்வநாசம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். நாலாபுரமாக அட்டாக்குங்க இஸ்ரேலை சுற்றியும். இதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ண போதுன்னு தெரியல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த நேரம் ரொம்ப 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 இக்கட்டான நேரமாக கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு. பொருளாதார ஸ்தம்பித பயம் வேறு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் 2வது ஒரு ஃபுல் பிளெட்ஜ் வார் இஸ்ரேலுக்கு தேவையா இல்லை? நெத்தன்யாகு இதை கன்சிடர் பண்ணுறாருன்ற பட்சத்தில் அந்த நாட்டு மக்களோட உயிர்கள் பாதுகாக்கப்படும். இல்லைனா இந்த ஈகோ வார் இன்னும் பிக்கெஸ்ட் வாராக வெடிச்சு நிற்கும்.
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.